கட்டழகு மாறா கன்னி ராசி லக்ன நேர்களே, நீங்க பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய உடல் உறுப்பு எது? வயிறு தான். வயிறுல அந்த குடல் பகுதி, இரைப்பை பகுதி, அல்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோய்க்கு நீங்க தான் உதாரணம். நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும். சரியா உடல அந்த அசிடிட்டி இந்த மாதிரி இது வந்து உணவு முறையில கரெக்ட் பண்ணாம சின்ன வயசுல அல்சர் வந்துடும். அது நீங்க கவனமா இருக்கணும். தவிர்க்க வேண்டிய குணம் வேவரிங் மைண்ட். ரொம்ப படபடப்பா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப அழட்டிக்கிறது. இதெல்லாம் நீங்க தவிர்த்துடணும். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது? வாயு தொல்லை, வாதம். இடுப்புக்கு மேல வந்தா வாயு, இடுப்பு கீழே போனா வாதம். அந்த தொந்தரவு இருக்கும் உங்களுக்கு. அதுல நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு சாதகமான திசை எது? தெற்கு, தென்மேற்கு, மேற்கு. அல்லது அது கன்னிமூல கணபதி அப்படின்னு சொல்லி. தென்மேற்குங்கிறது கன்னிமூலை. அந்த தென்மேற்கு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான திசை. தெற்கும் நல்ல திசை தான், தென்மேற்கு, மேற்கு மூணுமே உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். நேர்களே, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயத்தையும் நிறைய விவரங்களையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்களை பத்தி நான் சொல்லியிருக்க விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இதுல பிளேலிஸ்ட்ல வந்து கட்டழகு மாறா கன்னிராசினர்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன். அதுல போய் பாத்தீங்கன்னா இதுல நிறைய இது வரைக்கும் ஒரு 7 வீடியோ போட்டிருப்பேன். இது 8வது வீடியோ. அதுல இருக்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எடுத்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அது சரியா இருந்தா ஏத்துங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.